எங்கள் படைத்தலைவன் சமுதிரபாண்டியன் அவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுங்கள். எங்கள் அவர் குல தெய்வம். அது எனக்கு போதும். என்னையும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 4 பேத்துக்கு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த தர்மத்தில் நான் தெரிவேன். நான் மறைஞ்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் மறையல. உங்களை விட்டு போக மாட்டேன். என் மக்கள் மனதில் எப்பவும் நான் இருப்பேன். அந்த தெய்வத்தோடையும் என் மக்களோடையும் இணைந்திருப்பேன் சொன்னேன். நான் இணைந்து இருப்பேன், உங்களோடு தான் இருப்பேன் என்று சொல்றேன். மக்களே, சொல்லுவேன், நான் எடுத்த அந்த சபதத்தை நீங்கள் நிறைவேற்றணும் என்று அந்த தெய்வத்திடம் வேண்டுகிறேன். உங்களுக்கு அந்த தில்லையும் அந்த தைரியத்தையும் கொடுப்பேன். கண்டிப்பாக வர இருக்கிற தேர்தலில் நீங்க அதை காட்டணும் கேட்டுக்கிட்டு அடுத்து நான் வருகிறேன். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் கே. தொட்டியப்பட்டி கிளைக்கழகம் சார்பாக கேப்டன் அவர்களின் தவப்புதல்வன் தம்பி சண்முகபாண்டியன் அவர்களின் நடிப்பில் வெளிவர இருக்கும் திரைப்படம் படைத்தலைவன் திரைப்படம் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருப்பதால் கேப்டன் அவர்களின் எவ்வளவு நாங்கள் உறுதுணையாக இருந்து கேப்டனுக்கு ஆதரவு கொடுத்தோமோ அதைவிட 10 மடங்கு தம்பி சண்முகபாண்டியன் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த படைத்தலைவன் திரைப்படம் வெள்ளி விழாக்கான வெற்றி பெற எங்களது கிளைக்கழகம் சார்பாகவும் கே. தொட்டியப்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கேப்டன் எங்கள் இதய தெய்வம் கேப்டன் அவர்களின் ஆசியுடன் இந்த திரைப்படம் மாபெரும் வெள்ளி விழாக்கான கே. தொட்டியப்பட்டி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் படைத்தலைவன் சமுதிரபாண்டியன் அவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுங்கள். எங்கள் அவர் குல தெய்வம். இல்லாதவர்க்கே இயன்றதை செய்த உத்தம தலைவனின் தவப்புதல்வன் அருமை தம்பி சண்முகபாண்டியனுடைய வெற்றி விழா காண இருக்கும் புதிய திரைப்படம் படைத்தலைவன். தமிழகமெங்கும் நல்லோர்கள் எதிர்பார்க்க சண்முகபாண்டியன் வருகைக்காக காத்து கிடக்கிறது இளைஞர் கூட்டம். அவர் நடித்த படத்தின் படம் படைத்தலைவன் வெற்றி பெறும், வெள்ளி விழா காணும். இது கோடான கோடி ரசிகர்களின் எதிர்பார்ப்பு. தமிழகமெங்கும் கேப்டனின் ஆசியுடன் அவர் செய்த உதவிகளுக்கும் மறவாத தமிழ் மண் படைத்தலைவனை வெற்றி பெற வைக்கும். அவர் என்றும் தமிழக மக்களின் படைத்தலைவனாக வருவார் என்று இளைஞர் மத்தியில் எதிர்பார்ப்பாக உள்ளது. ராஜபாளையம் தொகுதி கே. தொட்டியப்பட்டி கிராமத்திலிருந்து ஜெயக்குமார் பேசுகிறேன். சொல்லியிருக்காங்க. நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான். அதாவது பல புதுமுக நடிகர்கிட்ட எதிர்பார்க்கிறது ரொமான்ஸ் இருக்கும், காதல் இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்து போவாங்க. நாங்கள் கேப்டன்கிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அதே தான் எங்கள் சண்முகபாண்டியனுக்கும். கேப்டன் படம்னா ஃபைட்டு, அதே தான் இப்போ சண்முகபாண்டியனுக்கும். ஒவ்வொரு அடியும் சும்மா இடி மாதிரி விழுவோம். அந்த படத்தில் ட்ரெய்லர்லேயே அது காட்டியிருக்காங்க. அதை எதிர்பார்த்து தான் நாங்கள் இந்த திரைப்படத்தை ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக 23ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஷோவில் கண்டிப்பாக நாங்கள் போய் பார்ப்போம். திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையும். கேப்டனுடைய ஆசையும் இருக்குது, கேப்டனுடைய தொண்டர்களுடைய ஆசையும் இருக்குது. அதனால் அந்த படம் கண்டிப்பாக வெள்ளி விழா காணும். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் கே. தொட்டியப்பட்டி படைத்தலைவன் படத்துக்காக நாங்கள் பாடுபட போகிறோம். எல்லா பேரும் கேப்டன் விஸ்வாசி படைத்தலைவன் படம் வெற்றி பெற விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் கே. தொட்டியப்பட்டி கிளையிலிருந்து நாங்கள் பாடுபடுவோம். மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் தொட்டியப்பட்டி கிராமம் படைத்தலைவன் மூவி இது வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றியம் மேலத்தொட்டியப்பட்டி கிளை சார்பாக ஜூன் 13ஆம் தேதி படைத்தலைவன் கேப்டனின் தவப்புதல்வன் படைத்தலைவன் ரிலீஸ் ஆகுதனால் நாங்கள் கேப்டனை எப்படி கொண்டாடணுமோ அதை விட டபுள் மடங்காக கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஏற்கனவே தடையாகி போச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. கேப்டன் சீரியஸன் மூலியமாக
இப்போ ஜூன் 13 சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஃப்ளெக்ஸ் எல்லாம் அடித்து ரெடியாக வச்சுருக்கோம். நாளைக்கு அப்போ பூராத்தையுமே ஏற்றிடுவோம். கேப்டனை எப்படி கொண்டு வரணுமோ அதை விட டபுள் மடங்காக சண்முக பாண்டியனை விட்டு கொடுக்க மாட்டோம். வணக்கம், என் பேர் வல்லரசு. விருதுநகர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம். விருதுநகர் மாவட்டம் சிலுத்தூர் வட்டத்திலேருந்து பேசுகிறோம். சண்முக பாண்டியன் நற்பணி மன்றத்திலிருந்து சார்பாக படைத்தலைவன் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். நம்முடைய ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அன்போடு கேட்டுக்கிறேன். நம்முடைய அந்த சேனல் மிக அற்புதமாக தென் மாவட்டங்களில் சிறப்பாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த சேனல், எல்லோரும் இந்த சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய செயல் வீரர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் கண்டிப்பா பொதுமக்கள் வந்து ஆதரவு கொடுங்கன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் விஜயகாந்த் கணேஷ்.